முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேல்மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகருக்குள்ள அகவலை நம்ம படிப்போம். அதில் நம்ம வள்ளிமலை சாமிகள் ஒரு நமக்கு ஒரு பாடலை அமைச்சு கொடுத்ததுல அதோட சிறப்பு என்ன, அதை ஏன் நம்ம வேல்மாறலுக்கு முன்னாடி அந்த பாட்டு படிக்கும் போது எப்படி அது நமக்கு பலனை கொடுக்குது அப்படிங்கிறது தான். இது காப்புங்கிற தலைப்பில் கந்தர் அனுபூதியில் உள்ள பாடலில் நம்ம படிக்கும் போது அது நமக்கு பல விதங்களில் நமக்கு சித்தி நிலையை கொடுக்குது. அருணகிரிநாதர் சாமி 6 விதமான தொகுப்பு பாடல்களை பாடினாங்க. திருப்புகழ், திருவகுப்பு, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மயில் விருத்தம். இதில் கந்தர் அனுபூதி பாடல் மந்திர வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லி வாரியார் சாமிகள், தாய்மானவர் சாமிகள்லாம் ரொம்ப சிறப்பாக அதை பற்றின விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அந்த கந்தர் அனுபூதி பாடலில் காப்புங்கிற முதல் தொகுப்பை எடுத்து தான் நம்ம வேல்மாறலுக்கு முன்னாடி படிக்கிறோம். அந்த பாட்டோட விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் வேல்மாறலை சிரத்தியோட படித்து உங்களோட காரியத்தை நீங்கள் சித்தி பண்ணிக்கலாம். அந்த பாடலை பற்றின ஒரு விளக்கம் பார்ப்போம். நெஞ்ச கணக்கல்லும் நெகிழ்ந்து உருகி தஞ்சத்தருள் செய் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொற் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். என்ன சொல்லுதுன்னா இந்த பாடலோட பொருள், நம்ம மனம் நிறைய பிரச்சனைகளை வாங்கி 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 ஒரு கல்லை போல இருக்கான். நிறைய வாழ்க்கையில் துன்பப்பட்டு கல்லை போல இருக்கிறதுனால நீங்கள் சண்முக பெருமான முருகப்பெருமான சரணாகதி நிலை அடைஞ்சிங்கன்னா இந்த மனம் அணுவா தேஞ்சி முருகனோட கருணைக்குள்ளே கலப்பீங்களாம். அப்படி கலந்தீங்கன்னா பேரானந்த நிலையில் இருப்பீங்களாம். அப்போ நீங்கள் ஆடி பாடுவீங்களாம். அதில் தான் சொல்கிறாங்க, இதில் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். புனை மாலை சிறந்திடவே அப்படின்னா நம்ம பாட போகிற வேல்மாறல் சித்தி அடையணும். நம்ம அந்த பாடும்போதே அந்த வேல்மாறல்லே நம்மளோட தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் அந்த பாமாலை சிறந்திடவே. வேல்மாறல் நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். வேல்மாறலுக்காக அப்படி சொல்ல, வேல்மாறலுக்குன்னு இதை நீங்கள் அப்படி அதுக்காக தான் சாமி முன்னாடி கொடுத்துருக்காங்க இந்த பாட்டை. நீங்கள் பாட போகிற வேல்மாறல் சிறக்க பஞ்சக்கரன் விநாயக பெருமான், எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான பாதத்தை நம்ம வணங்கணும். அப்படி நமக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சிச்சுன்னா இந்த பாடல் சித்தியாகும். இதில் இன்னொரு சிறப்பு அப்படின்னா, அருணகிரிநாத சாமி இதை காப்புங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காரு. ஏன் அப்படி கொடுத்தாருன்னு அப்புறம் நான் பழைய நூல்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணேன். ஒரு 1957 ஒரு நூல் வந்திருக்கு. அந்த நூலை தியாகராஜ முதலியாருங்கிற ஒரு ஐயா எழுதியிருக்காங்க. அதில் அவ்வளோ விளக்கம் சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த நூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனுபூதி மந்திர வடிவம் அப்படிங்கிற அந்த நூலோட பேர். அந்த நூலில் என்ன சொல்கிறாங்க, இந்த காப்புங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வேல்மாறலை படிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த வேல்மாறல்லே நிலைத்து இருக்கிறதுக்காக நம்ம விநாயக பெருமானை வேண்டுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு பொருளில் அவங்க எழுதியிருக்காங்க. நீங்கள் எந்த பாட்டை படிக்கும் போதும் நீங்கள் இதை படிச்சிங்கன்னா, இப்போ காப்புங்கிறது எப்படி நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயில்கள் எல்லாம் காப்பு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த காப்பு கட்டுறாங்கன்னா அந்த சாமியோட எல்லையில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் காப்பு அவுக்கிறப்போ அந்த இலையில இருக்கணும். இன்று அளவிலும் எல்லா கிராமங்கள்லேயும் எல்லா கோயில்லையும் இந்த காப்பு கட்டுதல்ங்கிறது நடக்கும். அப்படி கூட இதை வச்சுக்கலாம். நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இது காப்புங்கிற ஒரு தலைப்பில் தான் அருணகிரிநாத சாமி இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. இதோட விளக்கம் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு நல்ல தகவலோட பரிமாறுறேன். அப்புறம் நிறைய பேர் எனக்கு இந்த பிடிஎஃப்லாம் நான் அனுப்பியிருப்பேன். இப்போ இன்னும் சில முக்கியமான பிடிஎஃப் சாமிகளோட, நம்ம வள்ளிமலை சாமிகளோட பூஜைக்கு உள்ள இப்போ ஒரு ஐயா எனக்கு அது மூலயமா கிடச்சிச்சு. ஒரு முருகடியார் மூலயமா நமக்கு இப்போ கிடச்சிச்சு. அதை பிடிஎஃபாக தயாராகிட்டோம். வேறு பிடிஎஃப் சாமிகளோட தொகுப்பு நீங்கள் எனக்கு எல்லாம் மெசேஜ் பண்ணவங்க திருப்பி ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே அதை ரீசெட் பண்ணுறேன். அந்த தொகுப்பும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இது எல்லாமே சேவை நோக்கத்துக்காக குருநாதரோட அனுகிரகத்தில் பொங்கி அருள் வள்ளித்தாயாக இருக்கிற பொங்கித்தாயோட அனுகிரகத்தில் இது எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு சேவை நோக்கத்தில் இதை நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குது. எல்லாம் நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம். முருகா சரணம்.